என்னோடய ட்ரீ ரோஸுங்க. இதில் பாருங்களேன், 7 இலை வந்துருக்குது. இங்கே பட்டிங் கட்டியிருக்குது, இங்கே கட்டியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது. ஆனால் இந்த இது வந்து 7 இலை கொண்டது இங்கே வந்துருக்குதுங்க. இதை நம்ம அப்படியே வளர விட்டோம்னா, நம்ம கொடுக்குற என்ன சத்துக்கள் கொடுத்தாலும் அந்த சத்துக்கள் ஃபுல்லாக இந்த துளிர் எடுத்துக்கிட்டு இது வேகமாக வளர ஆரம்பிச்சிருங்க. அப்போ இந்த செடி வந்து வளர்ச்சி கம்மியாயிரும், பூ பூக்கிறதுலாம் கம்மியாயிருங்க. அதனால் இதை நம்ம எப்போவுமே 7 இலை வந்த எல்லா செடிகளையும் பார்த்து பட்டிங்க்கு கீழே இருக்கா இல்லை பட்டிங்க்கு மேலே இருக்கான்னு கவனிக்கணும். பட்டிங்க்கு மேலே ஒவ்வொரு செடி கீழே வந்து இந்த பட்டு கட்டி இருக்கிறதுக்கு மேலே வருங்க. அது வந்து நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அது அப்படியே வளர்ந்து வந்து 7 இலையாக வரும். அதுக்கப்புறம் 5 இலை வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருங்க. ஆனால் இந்த பட்டு கட்டுனதுக்கு கீழே வந்துச்சுனாக்கா, இந்த மாதிரி 7 இலை வந்துச்சுன்னா அதை நம்ம வந்து உடனே ஒடிச்சு விட்றணும். ஏன்னா அது வந்து ஆண் செடி, ஆண் கிளைன்னு சொல்லுவாங்க. இது பூ பூக்கவும் பூக்காது. இது வந்து வேகமாக வளர்ந்துக்கிட்டே போகும், அப்படி கொடி மாட்டம் வளர்ந்துக்கிட்டே போகுங்க. இது வந்து இந்த செடிக்கு போகிற சத்துக்கள் எல்லாம் இது எடுத்துக்கிறதுனால அவ்வளோ வேகமாக வளருங்க. அதனால இதை ஒடிச்சு விட்ருவோம். இதை ஒடிச்சு விட்டாச்சுங்க. ஒடிச்சு நம்ம தூக்கி போட்டுற வேண்டியதுதான். இதில் வந்து நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால் இதை ஒடிச்சு விட்டுட்டோங்க. இப்போ என்னுடைய எல்லா செடிகளுக்கும்